வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம். காங்கிரஸ், திமுக, விசிக, இடதுசாரிகள் முக்கிய தலைவர்கள் பங்கேற்பு. நீட் முறைகேடு, காவிரி நீர் பங்கீடு, வெள்ள நிவாரண நிதி குறித்து விவாதிக்க வேண்டும். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக சார்பில் கலந்து கொண்ட டி.ஆர். பாலு, திருச்சி சிவா வலியுறுத்தல். பத்து ஆண்டுகளாக வருமான வரிச்சுமை குறைக்கப்படும் என்ற நடுத்தர குடும்பங்களின் எதிர்பார்ப்பை மத்திய அரசு பூர்த்தி செய்யும் என நம்புவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட நிதி ஒதுக்கவும் வேண்டுகோள். மூன்று ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி மத்திய அரசின் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் 2391 கோடி ரூபாயில் பேரூராட்சியின் மேம்பாட்டுக்கு திட்டங்கள் நிறைவேற்றம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் பேரூராட்சிகள் பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு. ராயப்பேட்டையிலிருந்து ஆர்கே சாலைக்கு சுரங்கம் அமைப்பதற்கான துளையிடும் பணி தொடங்கி வைப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு 7,90,000 பேர் விண்ணப்பம். 2,300 காலி இடங்களுக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி தேர்வு. கர்நாடகாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக காவிரியில் இருந்து வினாடிக்கு 85,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 71,777 கன அடியில் இருந்து 53,830 கன அடியாக குறைவு. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு 55,000 கன அடியாக உயர்வு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க 7ஆம் நாளாக தடை நீட்டிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கூட்டாற்றில் கரைபுரண்டு ஓடும் வெள்ளம். ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் மலைவாழ் மக்கள் அவதி. நீலகிரியில் இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்ள அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். மழை பாதிப்பு குறித்து 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளின் செல்போனை தேடும் பணி தீவிரம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் கூவம் ஆற்றில் 2வது நாளாக தேடுதல் வேட்டை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை சிறையில் அடைப்பு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் உள்ள பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோவிலில் தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம். ஆடி பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம்.
கிரிவலம் முடித்துக்கொண்டு சொந்த ஊருக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள். பக்தர்களின் வசதிக்காக ரயிலில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை. ஆடி மாத பௌர்ணமியை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆடி தபசு திருவிழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு. இரண்டாயிரத்தி 768 காலி இடங்களுக்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வு. தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரம் பேர் எழுதுகின்றனர். சென்னை அண்ணா நகரில் 4வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒன்று கூடி உற்சாக நடனம். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வாங்க குவிந்த அசைவ பிரியர்கள். வரத்து அதிகரிப்பால் விலை சற்று குறைந்துள்ளதால் மகிழ்ச்சி. விடுமுறை தினத்தை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரிக்கும் அருவிகளில் மக்கள் குடும்பத்தினருடன் உற்சாக குளியல். வார விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடலில் இருந்து எழும் சூரிய உதயத்தை கண்டு ரசிப்பு.